மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கேம் விளையாட போகிறோம். அந்த கேமில் எல்லாரும் கண்ணை மூடிக்க போகிறாங்களாமா. யார் யார் ஹோம்ஒர்க் பண்ணாமல் இருக்கிறாங்களோ அவங்க என்கிட்ட வந்து ஒரு டாஸ்க் பண்ணணும். சரிங்களா? ஓகே. ஏய், நான் ஹோம்ஒர்க்கே எழுதலடி, என்னடி பண்ணுறது? ஐக்கா, நான் எழுதிட்டேன் ஹோம்ஒர்க்கு. இங்கே யார் ஹோம்ஒர்க் எழுதலையோ அவங்கெல்லாம் கை தூக்குங்க. ஐயோ, என்னடி பண்ணுறது? கை தூக்குடி, இல்லைன்னா நான் எப்படி கில்லவா அவன் தெரியும் தானே. மாட்டுச்சு. சில்ட்ரன்ஸ் எல்லாரும் கண்ணை மூடுங்க. எதுக்கு ஹோம்ஒர்க் எழுதலை? சார் சார் எனக்கு திடீர்னுட்டு வயிறு வலி வந்துச்சு சார், அதனால தான் நான் எழுத முடியல சார். பொய் சொல்கிற. உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டா? ஐயோ வேணாம் சார், எங்கள் அம்மாக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன அடிக்கும். அடிக்குமா? ஆ, அப்போ நான் சொல்கிற பேச்சு நீ கேட்கணும். நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன் சார், அடிக்காதீங்க சார். டோன்ட் டச். உங்கள் அம்மாவுக்கு சொல்லிட்டா? பரவாயில்ல, சொல்லிக்கோங்க, நானே நம்பர் தரேன். மூஞ்சிக்கு கீழே யார் கை வச்சாலும் அது பேட் டச்சுன்னு சொல்லி கொடுத்துக்குது எங்கள் அம்மா. இன்னொரு தடவை கை கீழே போச்சு, நான் இப்போவே ஜோராக கத்தி எல்லாரையும் நான் கூப்பிடுவேன். கையெடுங்க. சாரிம்மா, தெரியாமல் பண்ணிட்டேன். யாருக்கும் சொல்லாத. இல்லை, நான் கண்டிப்பாக நான் வீட்டுக்கு போய் எங்கள் அம்மா எங்கள் அப்பா கிட்ட சொல்லதான் போகிறேன். எங்கே ஓடுறீங்க? என்னடி அவன் இப்படியெல்லாம் பண்ணுறான்? இங்கே பார், என்னன்னு தெரியல, உன்னை தொட்டா கூட மூஞ்சிக்கு கீழே எவன் கை வச்சாலும் ஜோரா கத்தி சொல்லணும் பேட் டச் பண்ணிட்டு. அது மட்டும் இல்லை, வீட்டுக்கு போன உடனே அம்மா கிட்ட அப்பா கிட்ட சொல்லணும் பயப்படாம. சரியா? ஆண்டி சரிடி. ஆஹா. ஹாய் பாப்பா. ஹாய் இங்க என்ன பண்றீங்க? அங்கிள், அது வந்து ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னா, அதுதான் இங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன். சரி, என் கூட வரியா? உனக்கு ஒரு gift வாங்கி தரேன். ஐயோ வானப்பா, எங்கள் அம்மா யாராச்சும் எதனா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டா போவாதுன்னு சொல்லிக்கிறாங்க. இது உஷார் பார்ட்டி. அப்போ சாக்லேட் கொடுத்து பார்க்கலாம். நம்ம தான் சாக்லேட்டில் மயக்க மருந்து போட்டிருக்கோம்ல, கொடுத்தா மயங்கி விழுவா, தூக்கி ஓட வேண்டியது தான். என்ன அங்கிள் யோசிக்கிறீங்க? அது வந்து ஒன்றும் இல்லை பாப்பா, ஒண்டியா நிற்கிறியே அதுக்கு தான். சரி, இந்த சாக்லேட்டு. ஐயோ வேணாம் அங்கிள், எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க யாராச்சும் சாக்லேட் கொடுத்தாங்கன்னா வாங்கி சாப்பிடக்கூடாது, அதில் மயக்க மருந்து போட்டிருப்பாங்களாம்மா. அது நம்ம சாப்பிட்டா நம்ம தசத்து கீழே விழுந்துருமோல, நீங்கள் அப்படியே தூக்கின்னு போயிடுவீங்களாமே. நான் உங்கள் மாமா ஊர்லேருந்து வந்திருக்கேன், இந்தா சாப்பிடு. இல்லையே, நான் இது வரைக்கும் உங்களை பார்த்ததே இல்லையே. எங்கள் அம்மாவுக்கு கூட பிறந்தவங்க கூட யாருமே இல்லையே. எங்கள் அம்மா எங்கள் ஆயாவுக்கு ஒரே பொண்ணு தான். அது எப்படி நீங்கள் மாமா? இல்லை, எனக்கு வேணாம், நான் போகிறேன் வீட்டுக்கு. அம்மா தேடும், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நில்லு பாப்பா. என்ன அங்கிள் மிரட்டுறீங்க? இந்தா, இந்த ஒழுங்கா இந்த சாக்லேட் சாப்பிட்டு கூட வா. இப்போ நீங்கள் போல, நான் ஜோரா கத்தி எல்லாரையும் கூப்பிடுவேன். சரி சரி பாப்பா, நீ போ, பத்திரமா வீட்டுக்கு போ. சா, மிஸ் ஆயிடுச்சு. A for apple, B for ball. ஏய் பாப்பா, என்ன அங்கிள்? எங்க போயிட்டு இருக்க? இப்போதான் ஸ்கூல் விட்டாங்க, அடுத்த வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீ சூப்பரா படிப்பியோ? ஆமா, நான் தான் கிளாஸுக்கே ஃபர்ஸ்ட் ரேங்க். நான் யார் தெரியுமா? தெரியலையே. உங்க அம்மா தான் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு பாப்பாவை கொஞ்சம் வீட்டுக்கிட்ட எடுத்துன்னு விடுப்பான்னு சொன்னாங்க. போலாமா? இல்லப்பா, நான் வரமாட்டேன். எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி யாராச்சும் அம்மா கூப்பிட்டாங்க, ஃபோன் பண்ணாங்க, வர சொல்லி கூப்பிட்டாங்கன்னா போகக்கூடாது. அப்படி போனால் தூக்கிட்டு போய் கண்ணெல்லாம் நோண்டி உள்ளகிறது ஹார்ட்டு அப்புறம் இந்த கிட்னி எல்லாம் எடுத்துருவாங்களாம்மா. அப்போ நீங்கள் எடுக்கிறவங்களா போயிடுங்க, எல்லாம் கத்தி எல்லாரையும் கூப்பிட்டுருவேன். என்ன பண்ற பார்,
என்ன அங்கிள் மூக்கு வாயெல்லாம் பொத்துறீங்க? ஐயோ அம்மா, ஆண்டி, ஐயோ ஐயோ, எனக்கு அடுத்துறான், தூக்கிட்டு போறாங்க. இந்த அங்கிள் காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஏய் வாயை மூடு, கத்தாத. ஏய் யாரா நீ? ஏய் யாரா நீ? நான் இந்த பாப்பாவோட மாமா தான். இல்ல அங்கிள், இல்ல, இவரு போய் சொல்றாரு. இவரு யாருன்னே எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி நான் இவரை பார்த்தது கூட இல்ல. இவரு என்ன மூக்க பொத்தி வாயை பொத்தி எங்க தூக்கிட்டு போறதுக்கு பாக்குறாரு. காப்பாத்துங்க அங்கிள், அங்கிள். ஊர்க்காரங்க எல்லாரும் ஓடி வாங்க. எங்கடா ஓடுற? நில்றா. சி, எப்படி ஓடுறான் பாரு. இவனுங்க தொல்லை தாங்க முடியல. பச்சை குழந்தைய கூட விடுறதில்ல என் மகனுங்க. பஸ்ஸில், ஸ்கூலில், ரோட்டில், பஸ் ஸ்டாண்டில், எங்கேயும் பொம்பளைங்க நடக்கிறது கூட இல்லை. இப்போ குழந்தைங்கள கூட விடுறதில்ல இவனுங்க. என்ன ஜென்மம் இவனுங்க. இவங்கெல்லாம் நிஜமாவே பொம்பளைங்க வயிற்றில் தான் பிறந்தானுங்களா இல்லை பேய் வயிற்றில் பிறந்தானுங்களா? சி, வெரி குட் பாப்பா. இப்படி தான் தைரியமாக இருக்கணும், சரியா? குட் கேர்ள். எங்க பாப்பா, உங்க அம்மா நம்பர் கொடு, இல்லை உங்க அப்பா நம்பர் கொடு, ஃபோன் பண்ணி இங்கே வருவிக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த வீடியோ நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்கே பார்க்குற எல்லா சில்ட்ரன்ஸ்க்கும் நான் சொல்ல விரும்புகிறேன், எதுக்குமே பயப்படாமல் இருங்க. யாராச்சும் இந்த மாதிரி உங்களையும் கோல் கொட்டிக்கினா மறக்காமல் வீட்டுக்கு போய் சொல்லணும், பயப்படாமல் சொல்லணும், சரிங்களா? நம்மளுக்கு அப்பா அம்மா மாதிரி பார்த்துக்கிற இந்த உலகத்தில் யாருமே இல்லை. நம்ம தப்பு செஞ்சால் மட்டும்தான் அவங்க அடிப்பாங்க. நம்ம தப்பு செய்யாததுனால அவங்க இன்னும் அடிக்க மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் தைரியமாக உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ரோட்டில் யாராச்சும் கூப்பிட்டாலோ செஞ்சாலோ சாக்லேட் கொடுத்தாலோ இந்த மாதிரி மாமா அங்கிள் இந்த மாதிரி சொல்லி நம்மளை கூப்பிட்டு போக பார்ப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் போகக்கூடாது, சரிங்களா? உஷாராக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ யாருமே சேஃப்டி இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற சில்ட்ரன்ஸ்க்கு இந்த வீடியோவை காமிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ப்ளீஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், மறக்காமல் லைக் போடுங்க, தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.